குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஜிக் ஸ்கொயர்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் இன்றைக்கி என்ன ஜென்ரல் ரூலை தான் சொல்லி தரப்போகிறேன் உங்களுக்கு. இப்போ அதாவது இதை 3x3 அப்படின்றத நம்ம 3/3 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்க்குரிய மேஜிக் ஸ்கொயரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்குரிய பொதுவான விதிமுறைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3/3, 5/5, 7/7, 9/9 இந்த மாதிரி நிறைய மேஜிக் ஸ்கொயரை உங்களாலவே கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ 3/3 மேஜிக் ஸ்கொயரை எப்படி செய்கிறது அப்படின்ற ரூலை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ 3/3னா மொத்தம் உங்களுக்கு 9 பாக்ஸஸ் இருக்கும். அதில் எப்போவுமே நம்ம சென்டர் பாக்ஸில் தான் நம்பர் போட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 9 பாக்ஸ்னால இங்கே 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு மேஜிக் ஸ்கொயர்னால் ஏற்கனவே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரோ வைஸாவோ இல்லை காலம் வைஸாவோ இல்லை டயக்னல் வைஸாவோ எப்படி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஆன்சர் ஒரே தான் வரும். ஓகேயா? ஸோ இந்த 3/3ல் ஆன்சர் வந்து 15 அப்படின்னு வரும். நமக்கு எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆன்சர் 15 அப்படிங்கிறது வரும். சரியா? இந்த மேஜிக் ஸ்கொயரை வந்து நிறைய பேர் நிறைய விதங்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது, எப்படி ஈஸியாக போகிறது அப்படின்ட்டு. நான் வந்து ஜென்ரல் ரூலை பற்றி சொல்கிறதுனால நீங்கள் இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மேஜிக் ஸ்கொயர் வேணாலும் உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஓகே? ஸோ இப்போ நான் சென்டரில் ஆரம்பிக்க போகிறேன். சென்டரில் 1 அப்படிங்கிற நம்பர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். செகண்ட் நம்பர் எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அப்வேர்ட் டயக்னல் தான் போடணும். மேல் நோக்கிய மூலை விட்டுன்னு சொல்லுவேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த அப்வேர்ட் டயக்னலில் தான் நான் போடணும். இங்கே எனக்கு பாக்ஸ் இல்லைன்னா மட்டும் நான் என்ன செய்வேன், அப்படியே அதே லைனில் கீழே வந்துடுவேன். ஓகேயா? அதே லைனில் கீழே லாஸ்ட் பாக்ஸ்க்கு வந்துடணும். ஓகேயா? அடுத்த நம்பர் மறுபடியும் நான் டயக்னலில் தான் போடணும். இங்கேயும் எனக்கு பாக்ஸ் இல்லை. ஸோ அதே லைனில் லாஸ்ட்னா இந்த இதுதான். இந்த காலத்தில் வந்து நான் 3 போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நான் 4 போடணும். அப்பர் டயக்னலில் இந்த பாக்ஸு. ஆனால் இந்த பாக்ஸில் ஏற்கனவே நம்பர் இருந்தால் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்க நம்பர் இருந்தால் மட்டும் என்ன செய்ய போகிறோம், இப்போ எந்த பாக்ஸில் இருக்கிறோமோ அந்த பாக்ஸுக்கு கீழேயே நெக்ஸ்ட் நம்பர் போட்டணும். இந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். வேறு எதுவுமே இல்லை. ஓகேயா? இந்த 3 ரூல்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேயா? என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு சென்டரில் ஆரம்பிக்கிறோம். செகண்ட் நம்பர் அப்பர் டயக்னலில் போடுறோம். அங்கே பாக்ஸ் இல்லாட்டி அந்த லைனில் லாஸ்ட்டில் கொண்டு வந்துடுறோம். ஏற்கனவே நம்பர் இருந்ததுன்னா இந்த பாக்ஸுக்கு கீழேயே போட்டு போகிறோம். அவ்வளோதான். ஸோ 4க்கு அடுத்து 5 அப்பர் டயக்னல் இங்கே வரணும். அடுத்து 6 இங்கே வரணும். இந்த கார்னர் பீஸுக்கு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாக்ஸ் எதுவுமே நான் பார்க்க முடியாது. அது அவுட் ஆஃப் பாக்ஸாக போயிடுது இல்லையா? ஸோ 6க்கு கீழேயே 6க்கு இந்த கார்னர் பாக்ஸுக்கு மட்டும் எப்போவுமே பாக்ஸ் இங்கே நம்பர் என்ட்ரி பண்ண உடனேயே நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கீழே வந்துட போகிறோம். ஓகேயா? 7 அவ்வளோதான். அப்போ அடுத்த நம்பர் 8 இங்கே போடணும். இங்கே எனக்கு பாக்ஸ் இல்லை. ஸோ இதில் லாஸ்ட்டு இங்கே வந்துட்டேன். 8க்கு அடுத்த நம்பர் 9 இங்கே பாக்ஸ் இல்லை எனக்கு. ஸோ இதே லைனில் லாஸ்ட்டில் நான் வந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட மேஜிக் ஸ்கொயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த பக்கம் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் 15 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ரோ வைஸாலும் சரி, கால வைஸ்னாலும் சரி, டயக்னல் வைஸாக இருந்தாலும் சரி தான். ஓகேயா? எந்த பாக்ஸில் நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அந்த பாக்ஸுக்கு நேராகவே தான் உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் வந்து நிற்கும். ஓகேயா? ஸோ 1 நான் சென்டரில் ஆரம்பித்தேன். 9 அதே எனக்கு சென்டர்லேயே வந்திருக்கு. நீங்கள் இதை வச்சு நீங்கள் செஞ்சது ரைட்டாக தப்பான்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 5/5 இந்த மேஜிக் ஸ்கொயரை எப்படி ஃபில் பண்ணுறது, அதே ரூல்ஸை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 5/5ல எங்கள் டோட்டல் எத்தனை பாக்ஸஸ் இருக்கும், நமக்கு 25 பாக்ஸஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், 1லேருந்து 25 வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 65 அப்படிங்கிற ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சென்டரில் ஆரம்பிக்க போகிறேன். சென்டரில் 1 அப்படிங்கிற நம்பர் வச்சு ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் நம்பர் அப்பர் டயக்னலில் போடணும். அங்கே பாக்ஸ் இல்லை, அதனால நான் கீழே வந்துட்டேன். 2, 3 இந்த பாக்ஸில் போட போகிறேன். 4 இங்கே எனக்கு பாக்ஸ் இல்லை. ஸோ இதுலேயே லாஸ்ட் பாக்ஸ் இங்கே வந்துட்டேன். 4க்கு அடுத்து 5 இங்கே போடணும். 6 இங்கே போடணும். இங்கே ஏற்கனவே நம்பர் இருக்கிறதுனால 5க்கு கீழேயே நான் 6 போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்பர் இந்த இடத்துல போடணும் 7. நெக்ஸ்ட் நம்பர் 8 இங்கே போடணும். 9 இங்கே பாக்ஸ் இல்லை. ஸோ அதே லைனில் லாஸ்ட்டில் வந்துட்டேன். அடுத்த நம்பர் 10 இங்கே போடணும். பாக்ஸ் இல்லை, அதனால் இந்த லாஸ்ட்டுக்கு நான் வர்றேன். 10 போட்டுட்டேன். 11 இங்கே போடணும். இங்கே ஏற்கனவே நம்பர் இருக்கிறதுனால 10க்கு கீழே நான் 11 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 12, அடுத்தது 13, அடுத்து 14, அடுத்து 15. ஸோ 15 இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 15க்கு அடுத்து இங்கே கார்னரில் பாக்ஸ் இல்லைன்னு என்ன சொல்லியிருக்கேன், 15க்கு கீழேயே நெக்ஸ்ட் நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 16 இங்கே நான் போடுறேன். 17 இந்த சைடு பாக்ஸ் இல்லை, அதனால் இந்த லைனில் லாஸ்ட் பாக்ஸில் நான் 17 போட்டேன். 18 மேலே போடணும். மேலே பாக்ஸ் இல்லை, அதனால் நான் கீழே வர்றேன். ஸோ 18 இங்கே போட்டாச்சு. 19 அப்பர் டயக்னலில் டேரெக்டாகவே போட்டாச்சு. அடுத்து 20 டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். 21 இங்கே போடணும். பாக்ஸ் இல்லை, அதனால் 21 கீழே போட்டோம். 22 பாக்ஸ் இருக்குது, போட்டுட்டோம். 23க்கு இங்கே பாக்ஸ் இல்லை, அதனால் இந்த இடத்துல லாஸ்ட்டுக்கு வரோம். ஸோ 23. 24 இங்கே இடத்துல பாக்ஸ் இருக்குது, போட்டுடலாம்.
25க்கு மேலே பாக்ஸ் இல்லை, அதனால் அந்த லைனில் கீழே வர்றதுல போட்டு முடிச்சிடுறோம். ஓகே தானா? ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். எந்த சைடு ஆட் பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி வரும். ரோ வைஸ், காலம் வைஸ், டயக்னல் வைஸ். ஓகே தானா? ஸோ 1 எங்கே ஆரம்பித்தோமோ அதே லைன்லேயே நம்ம லாஸ்ட் நம்பர் 25 கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஓகே தானா? ஸோ இதுதான் 5/5 மேஜிக் ஸ்கொயருக்குரிய ஆன்சர். ஓகேயா? இதே மாதிரி இதே ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 7/7 மேஜிக் ஸ்கொயரை ஃபில் பண்ணி பாருங்கள். ஓகேயா? வீடியோ இதே இடத்துல ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன ரூல்ஸ் சொன்னேன் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்படியே போய் ஃபில் பண்ணுங்கள். ஓகே தானா? ஃபில் பண்ணுங்கள். வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இதில் 7/7னா டோட்டலாக 49 பாக்ஸஸ் இருக்கும். அப்போ 1லேருந்து 49 வரைக்கும் நான் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். 1ல் ஆரம்பித்த அதே லைனில் கீழே 49ல் வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் எந்த லைன் ஆட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் 175 அப்படிங்கிறது வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேஜிக் ஸ்கொயராக ஈஸியாக நம்ம இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மேஜிக் ஸ்கொயராக இருந்தாலும் நம்மளால் ஓனாகவே ஃபில் பண்ண முடியும். ஓகே தானா? ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching. Thank you.